அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனுடன் அவரது தந்தையாக இருக்கக்கூடிய சனி இணைகிறாருங்க. முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் சனியுடன் இணைவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன, இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக மகர ராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் இப்போது அவருடன் இணைவது அதிரடியான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் கோல்சார விதியின் அடிப்படையில் பொதுவாகவே ஜென்மம் அஷ்டமத்தில் சூரியன் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை நிச்சயமாக தர முடியாது. ஆனால் தற்போது ஜென்மராசியை விட்டு விலகுவது முதன்மையான நற்பலனுக்கு அடித்தளமிடுகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் ராசியின் அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கும் போது அவருடன் இணைகிறார் சூரியன். எனவே இந்த வேளையில் அதிரடியான மாற்றம் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக ஏற்படுகிறது. பொதுவாக ராசியின் அதிபதியான சனி மற்றும் சூரியனின் இணைவு சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர்கள் இணையக்கூடிய இடம் என்பது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்பதால் பெரிய அளவிலான சங்கடங்கள் சிக்கல்கள் விலகுவதற்கான நல்ல யோகம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் அவர்களின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனும் அங்கு இணைந்திருக்கிறார். சூரியன் தனது பார்வையில் சனியை பகை கிரகமாக பார்த்தாலும் சனி சூரியனை பகை கிரகமாக பார்த்தாலும் இரு கிரகங்களுமே நட்பு கிரகமாக புதனை பார்க்கின்றனர். அந்த புதனும் தனஸ்தானமாகிய குடும்பஸ்தானமாகிய 2இல் இருக்கிறார். எனவே 2ஆம் இடத்தில் 3 கிரக நிலைகள் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக அமைய போகிறது என்பதை தான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் தடை தாமதங்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் எளிதில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் சூரியனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஜென்மத்தை விட்டு விலகுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் பல்வேறு வகையில் ஏற்பட்ட அலைச்சல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த சனி மற்றும் சூரியனின் இணைவானது தனஸ்தானத்தில் மட்டுமல்ல, இதை தொடர்ந்து அடுத்த மாதத்தில் மிக வலுவாக தைரியஸ்தானத்திலும் ஏற்பட போகிறது. ஏனென்றால் தைரியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சனி மற்றும் சூரியன் ஆகிய இரு கிரகநிலைகளுமே அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரும். அதை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் தடை தாமதமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவில் வாழ்வில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உருவாகக்கூடிய அற்புதமான தருணமாக அமையும். ஏனென்றால் 7.5 சனியும் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சனி மற்றும் சூரியனின் அமைப்பால் ஏற்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தனாதிபதி மற்றும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் இணையக்கூடிய இந்த வேளை சற்று கூடுதல் கவனத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் சில விரயங்களை தவிர்க்க முடியாமல் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகினாலும் 7.5 சனியில் ஏற்பட்ட சிரமங்களை முழுமையாக தவிர்க்கக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் சிரமம் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதை மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதை நினைத்தாலும் நினைத்த நேரத்திலே செய்ய முடியவில்லை என்ற ஆதங்கத்திற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் கனகச்சிதமாக பல பணிகளை நினைத்தபடியே சிறப்பாக செய்து முடிப்பதற்கான
செய்வதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பாதியிலே நின்ற பணிகளை கூட மீண்டும் தொடர்வதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருந்த பழைய பிரச்சனைகள் தலை தூக்கிய நிலையில் மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. சில நேரங்களில் மகர ராசிக்காரர்கள் எவ்வளவுதான் விழிப்புணர்வாக செயல்பட்டாலும் கூட சில விரயங்களை தவிர்க்க முடியாத சூழல் உருவாகலாம். ஆனால் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு செயல்பட்டால் உறுதியாக அத்தனை விரயங்களையும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் வருகிறது என்பதில் எந்தவிதமான தடையும் இல்லை, தாமதமும் இல்லை என்பதை திட்டவட்டமாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் இதை நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுத்தும் போது மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மேலும் குறிப்பாக குடும்பஸ்தானத்தில் ராசியின் அதிபதியும் அவரது பகை கிரகமான சூரியனும் இணைந்து சஞ்சரித்தாலும் கூட இவர்களின் நட்பு கிரகமான புதனும் இணைந்திருப்பதால் உறுதியாக தனஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக அமைப்பதற்கான சூழலை உருவாக்குகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் இருந்த தடைகள் விலகுங்க. மனதிற்கு பிடித்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை சாதகமாக அமையும். விசா உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது வெளிநாடுகளில் சென்று சரியான முறையில் விசா இல்லாமல் பல சிக்கல்களை தினம் தினம் சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்திற்கு நிச்சயமாக அடித்தளமிட்டு கொடுக்கிறார். உஷ்ணகிரகமான சூரியன் அலைச்சல் குறையும், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பெருவாரியான சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு நினைத்த காரியத்தை நினைத்தபடியே கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறையில் பெயர் புகழை பெறக்கூடிய அளவிற்கு, விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் கச்சிதமாக செய்து முடிக்கலாம். அது மட்டுமல்லாது தங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக மகர ராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கால்நடை வளர்ப்பிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள மகர ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலமும் மனநலமும் புத்துயிர் பெறும். பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு சரியான முடிவெடுப்பதோடு மிக சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான யோகமும் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் இல்லாமல் கிடைக்கும்.